கடைசியா நீங்க அவர்கள் கவனித்துக் கொள்ளுங்க. கரைந்துள்ள ஒட்சன் அளவு வந்து பொதுவாக பிபிஎம் அலகில எடுத்துரைக்கப்படுதுன்னு சொன்னா, ஆகவே ஒட்சிதண்ட அமைப்பு இதை நாங்கள் சரிவென்றும் சொல்லலாம். பொதுவாக சரிவு என்பது எல்லா அலகுக்கும் உரியதுதான். மூலர் சரிவு என்பதுதான் உண்மையான சரிவு. நாங்கள் சரிவென்று சொல்றது இதை எந்த அலகிலையும் குறிப்பிடலாம். மூலர் சரிவு என்றால் அது மூல் டெசிமீட்டர் -3 அலகு குறிக்கும். அப்போ O2வின் அமைப்பு, O2வின் அமைப்பு பிபிஎம். பிபிஎம் என்பது பின்னம் தர 16. பின்னம் தர 16. 100 வீதம் என்றா பின்னம் தர 102 போடுவீங்களா? அது மாதிரி பிபிஎம் என்றா 16 பார்ட்ஸ் per மில்லியன். இந்த பின்னம் திணிவு பின்னமாக இருக்கலாம், கனவுளவு பின்னமாக இருக்கலாம், திணிவு கனவுளவு பின்னமாக இருக்கலாம். நான் குறிப்பிட்டது போல சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப இந்த பின்னத்தை நாங்கள் இனங்காணவும். ஒரு கரசல்ல இருக்கிற கரையத்தின் அளவை பற்றி கதைக்கிறதாக இருந்தால் நாங்கள் பொதுவாக திணிவு கனவளவு பின்னத்தை தான் பயன்படுத்திக் கொள்வோம். திணிவு கனவளவு பின்னம். நீர் கரசல்ல அயன்களை பற்றி கதைக்கிறதாக இருந்தா என்ன, அல்லது ஏதாவது கரைஞ்சிருக்கிறத பற்றி கதைக்கிறதா இருந்தால திணிவு கனவளவு பின்னம். அது தர 14. இங்க திணிவு கனவளவு பின்னத்துல அலகு வெட்டுப்படாது. திணிவு பின்னம் மட்டும் அலகு வெட்டுப்படும், கனவளவு பின்னத்துக்கும் அலகு வெட்டுப்படும். அலகுகள் இல்லை. திணிவு கனவளவு பின்னத்துக்கு அலகு இருக்கு. ஆகவே திணிவுக்கு கிராம் என்ற ஒரு அலகும், கனவளவுக்கு சென்டிமீட்டர் கனம் என்ற ஒரு அலகும் நீங்கள் இதுல பயன்படுத்தவும். இதை சுருக்கி நீங்க சொன்னால் உங்களுக்கு வார பெருமானம் பிபிஎம்க்குரியதாக இருக்கு. இந்த பிபிஎம் வந்து ஒரு பிபிஎம் நீங்கள் இன்னொரு மாதிரி செய்யலாம் என்று சொன்னால் மில்லிகிராம் டெசிமீட்டர் -3க்கு அலகு மாற்றம் செய்ய 50 மில்லிகிராம் 50 பிபிஎம் சொல்லலாம். என்ன பொறுத்தவரை பின்னமா போட்டு எடுக்கிறது சுகம், அலகு மாற்றம் செய்து மினக்கிறது. சரி, இது கீழே எழுதிக் கொள்ளுவோம். I2ஐ Na2S2O3 ஆல் நியமிக்கும் போது I2ஐ Na2S2O3 ஆல் நியமிக்கும் போது I2ஐ Na2S2O3 ஆல் நியமிக்கும் போது முடிவு புள்ளியில் கருநீல நிறம் நிறமற்று போகும். 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 வளமையான நியமிப்புகள்ல நாங்கள் வந்து காட்டி என்ன செய்ய முடியால் நியமிப்பு தொடங்க கிடையிலேயே சேர்த்துக் கொள்ளும். நியமிப்பு குழுவைக்குள்ள அநேகமான நியமிப்புகளே அப்படித்தான். முடிவு புள்ளியை கண்டுபிடிக்கணும். முடிவு புள்ளியை கண்டுபிடிச்சது காட்டி முதலே அங்க இருக்கும். ஆனால் இங்க நான் கணக்கு இடர்பாடுகளை பற்றி கதைச்சிருந்தேன் போன வகுப்புல. ஆகவே நாங்கள் முடிவு புள்ளிக்கு சற்று முன்ன காட்டிய சேர்ப்போம். அந்த சற்று முன்னர் முடிவு புள்ளிக்கு கிட்ட என்று சொன்னால் அதை நீங்கள் உணர்றதுக்கு உங்களோட பரிசோதனை அவதானம் உதவும். தொடர்ந்து இந்த நியமிப்பை செய்கிற ஒரு ஆளுக்கு விளங்கு முடிவு புள்ளிக்கு கிட்ட வரைக்கும் கரைசல் எப்படி இருக்குமென்னு சொல்லி. முதல் நாள் தான் நியமிக்கிறார் என்றால் அவருக்கு அது விளங்காது. தொடர்ந்து I2ஐ Na2S2 நியமிக்கிற ஒருவருக்கு காட்டி சேர்க்காமல் முடிவு புள்ளி நெருங்கிறத உணர முடியும். காட்டி சேர்த்தோட 2 துளிக்குள்ள என்ன செய்யும்,
முடிஞ்சு. நோட் போட்டுக்கொள்ளுங்க. நோட். நோட். மேற்படி நியமிப்பில் காட்டியானது ஆரம்பத்தில் சேர்க்கப்படுவதில்லை. மேற்படி நியமிப்பில் காட்டியானது ஆரம்பத்தில் சேர்க்கப்படுவதில்லை. மேற்படி நியமிப்பில் காட்டியானது ஆரம்பத்தில் சேர்க்கப்படுவதில்லை. முடிவு புள்ளிக்கு சற்று முன்னரே காட்டி சேர்க்கப்படுகின்றது. முடிவு புள்ளிக்கு சற்று முன்னரே காட்டி சேர்க்கப்படுகின்றது. இதற்கு காரணம் மாப்பொருளானது I2 உடன் சேர்ந்து கரு நீல நிற சிக்கலை தோற்றுவிக்கும். கரு நீல நிற சிக்கலை தோற்றுவிக்கும். கரு நீல நிற சிக்கலை தோற்றுவிக்கும். இச்சிக்கலில் இருந்து I2-ஐ நியமிப்பது கடினமானது. இச்சிக்கலிலிருந்து I2-ஐ நியமிப்பது கடினமானது. இச்சிக்கலிலிருந்து I2-ஐ நியமிப்பது கடினமானது. இதற்கு நீண்ட நேரம் தேவைப்படும். அதற்கிடையில் I2 மூலக்கூறுகள் தப்பிச் சென்றுவிடும். அப்ப இந்த அயடினை Na2SO3 நியமிக்கும் போது மிக விரைவாக இந்த நியமிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும். விரைவாக நியமிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றால் சுயாதீன I2 Na2SO3 தாக்கம் அடைந்தால் ஒப்பீட்டு ரீதியில விரைவாக நடக்கும். இப்ப மாப்பொருளை சேர்த்து சிக்கலுக்குள்ள கொண்டு I2-ஐ மாட்டி போட்டு நியமிச்சோம் என்றால் அதுக்கு நீண்ட நேரம் செல்லும். ஆகவே நாங்கள் மாப்பொருள் காட்டி சேர்க்காமல் சுயாதீனமாக இருக்கிற I2-ஐ வந்து நியமிக்கும். அப்ப இந்த முடிவு புள்ளியை நெருங்கியது என்பதை எப்படி நாங்கள் பார்க்கலாம்னு சொன்னால் முதல் உங்களுக்கு கடும் மஞ்சள் நிறம் இருக்கும். அதுக்கு காரணம் I2 செறிவு கொஞ்சம் உயர்வாக இருக்கும். கடும் மஞ்சள் நீங்கள் நியமிக்க எடுத்த கருதல் கடும் மஞ்சள்.
நியமிச்சு கொண்டு போய்க்குள்ள I2 செறிவு குறையும். இப்ப I2 அளவு கொஞ்சம் உயர்வாக இருக்கும். Na2S2O3 I2 வந்து I- ஆக மாற்ற I2 செறிவு குறையும். அப்ப குறைந்த செறிவுள்ள I2 முடிவு புள்ளிக்கு கிட்ட I2 அளவு மிக கொஞ்சமா இருக்கும். அப்ப உங்களுக்கு ஒரு மென்மஞ்சள் கரைசல் ஒன்று அவதானிக்கப்படும். மென்மஞ்சள் இது வைக்கோல் நீரினுடைய மஞ்சள் என்று சொல்றாங்க. வைக்கோல் நீர் வைக்கோல் நீர் வந்து எப்படி இருக்கும்? மஞ்சள் மென்மையான ஒரு மஞ்சளாக இருக்கு. ஆங்கிலத்துல பேல் ஜெலோ என்று சொல்றது. இந்த டைம் வந்து இந்த நியமிப்பை தொடர்ச்சியாக செய்கிற ஒருவருக்கு மிகவும் பரிச்சயமாக இருக்கு. அடிக்கடி அவர் நியமிப்பை செய்தாராக இருந்தால் அவருக்கு விளங்குமா இப்ப முடிய போகுதுன்னு சொல்லி. I2 இருக்கு, முடியல் என்னும். ஆனால் I2 அளவு நல்லா குறைஞ்சிட்டு இப்போ 1 துளி 2 துளி மாப்பொருள் காட்டிய சேர்க்கு I2 இருக்கிறதால கரணியில நிறம் பெறும். இப்ப I2 சொட்டுதானே இருக்கு. இன்னும் ஒரு துளி சேர்த்த உடனே சிக்கல்ல இருந்த I2 வந்து நடையிலாக்கப்பட முடிஞ்சிட்டு. அப்ப உங்களுக்கு கரணியில நிறம் வந்து அற்றுப்போம். அப்ப இந்த கரணியில நிறத்தை நீங்க தொடக்கத்துல சேர்த்து எடுத்தாலும் முடிவு புள்ளி இப்படித்தான் இருக்க போகும். முடிகிறதுக்கு சற்று முன்னர் சேர்த்தாலும் முடிவு புள்ளி மாற போறது இல்லை. என்ன லாபம்? விரைவாக நியமிக்கப்படும். அப்ப இது உங்களுடைய அனுபவம். இந்த அனுபவம் சில நேரத்தில் என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்களுக்கு பிழைக்கலாம். ஏன் காட்டி இல்லாமல் நியமிக்கிற வேண்டாம், முடிவு புள்ளி எங்களுக்கு சரியா தெரியாதானே. முடிவு புள்ளி தெரியுமெண்டா பேருந்து நாங்கள் காட்டிய பயன்படுத்துறோம். அது ஊகம்தான். இந்த ஊகம் வந்து சில இடத்துல என்ன செய்யலாம்டா எங்களுக்கு பிரச்சனை அமையலாம். நாங்கள் திருப்பி செய்ய வேண்டி வேற எங்களுக்கு அது பழக்கப்பட்டு தான். முதல் 20 சென்டிமீட்டர் கரைஞ்சிக்க எங்களுக்கு ஒரு நிறமும் வரையில I2 மாப்பொருளை சேர்க்க காட்டி நிறாத காட்டல. என்ன அர்த்தம்? I2 முடிஞ்சது. நாங்கள் ஊகிச்சது தப்பு. நாங்கள் முடிவு புள்ளி இன்னும் அடையலை என்று நினைச்சாங்க. இப்போ முடிவு புள்ளி அடைஞ்சிட்டு அப்ப என்ன செய்யறோம்? அதுக்கு முந்தின ஒரு கனவுல 2வது பரிசோதனையில யோசிச்சு I2 வச்சு மாப்பொருளை சேர்த்து பார்க்க. அப்ப அது உங்களுடைய அனுபவத்தோடையும் உங்களுடையதோடையும் சம்பந்தப்பட்டது. இதுல உள்ள ரிஸ்க் தான் சரியா. நம்ம ஆரம்ப கரைசல்ல நியமிப்பு குழுவை வந்து கடும் மஞ்சள் நிற கரைசலாக இருக்கு. பொதுவாக நாங்கள் I2 நியமிப்பை வந்து ஸ்டோபோர்ட் போட்டுலாம் செய்கிறோம்னு சொல்லி சரி எதுக்குள்ள செய்தோம் என்றால் I2 தப்பி போறது குறை. இது வந்து உங்களுக்கு மின்மஞ்சளாக மாறும். அல்லது எதுக்குள்ள செய்தாலும் இது கிளியர் பொட்டுலாக இருந்தால் இது அவதானிக்க கீழே ஒரு மாவு தட்டு வைப்பாங்க. வெள்ளை மாவு தட்டு பெருசோன்னு இந்த ப்ரொசீஜர்ல அந்த நிறமாட்டத்தை தெளிவாக அவதானிக்கிறாங்க. அல்லது ஒரு பேப்பரை வச்சோம்னால் பேப்பர் பேக்ரவுண்டுக்கு பிடிக்கலாம். இப்ப நான் இங்கே இருந்து பார்க்க இந்த நிறத்தை பார்க்கக்கூடிய அது இல்லைன்னா மேலே இருந்தா பார்க்கும். சரி இந்த சும்மா இருக்க போட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு வசதி கேட்ட மாதிரி. சரி நேற்று 2 கேள்வி போட்டிருந்தான். இந்த பிராக்டிக்கல் வந்து உண்மையா கடைசி பாடம். இதான எங்களோட கடைசி பாடத்துல இந்த பிராக்டிக்கல் இருக்குது. நான் உங்களை சொன்னேன் தானே இந்த I2 நியமிக்க வேண்டியது எங்களுக்கு ஒரு பெரிய கடப்பாடு. பங்கேட்டு குணம் அடுத்த பாடம் படிக்க அது எங்களுக்கு தேவைப்படும். தாக்க இயக்கவியலும் தேவைப்படும். ஆகவே அது இந்த நியமிப்பை நாங்கள் இதுல பார்த்துட்டு போறாலும் ஒன்றும் கெட்ட போகாது.
உங்களுக்கு நேற்று பிராக்டிக்கல் ஹேண்ட்புக் போட்டிருந்தான் பிரிண்ட் எடுத்து சும்மா பிடிஎஃப் எல்லாம் பிரிண்ட் எடுக்க காட்டாலும் பரவாயில்ல சும்மா வாசிச்சு பாருங்க பாடத்துல வந்து இப்ப அநேகமாக பிராக்டிக்கல் நாலேஜ் வந்து எதிர்பார்க்கப்படுது எக்ஸாம்பிள் அதுல வந்து நிறைய கேள்வி போட்டிருக்கிறேன் அந்த கேள்விகளுக்கு சில நேரத்துல விடைகளை பார்த்தால் எங்களுக்கே தலைக்கலால தான் போகும் உங்களுக்கு கட்டாயம் அப்படிதான் போகும் சும்மா பாருங்க கடும் மஞ்சள் நிறம் மென் மஞ்சளா வரும் வைக்கோல் நீர் என்ற நிறம் சொல்லி வேல்ஜன் கேள்வி பாருங்க நீர்நிலை ஒன்றினுள் 250 சென்டிமீட்டர் கனம் நீர்நிலை ஒன்றினுள் 250 சென்டிமீட்டர் கனம் போத்தல் ஒன்றினை அமிழ்த்தி நீர் சேகரித்து அதனுள் MnSO4 KOH கரைசல்களில் 1 சென்டிமீட்டர் கனம் வீதம் 1 சென்டிமீட்டர் கனம் இது ரெண்டுமே ஒன்றாத்தான் இருக்கும் அதை அப்படி சொல்லி இடங்களுக்காக என்ன பரவாயில்ல 1 சென்டிமீட்டர் ரெண்டிலேயும் ஒவ்வொரு சென்டிமீட்டர் கனம் போட்டாங்க இல்லாத 1 சென்டிமீட்டர் கனம் போட்டாங்க அது பிரச்சனை மூடி புறப்பட்ட கரைசல் அப்ப இப்ப என்ன நடக்கும் இங்க ரசாயன தாக்கங்கள் எல்லாம் நடக்கும் MnSO4 இருக்கிற Mn2+க்கும் KOH இருக்கிற OH- மைனஸுக்கும் இடையில இடப்பெயர்ச்சி தாக்கம் நடந்து MnOH வந்து வீழ்வடிவா இதை நீங்க மூடி விட்டீங்கன்னு சொன்னால் இங்கேதான் நடக்கும் MnSO4 KOH MnOH twice வெள்ளை வீழ்வடிவு K2SO4 என்று ஆகவே நீங்கள் சமப்படுத்திக் சரி MnOH twice இலகுவாக ஒட்சியேற்றப்படக்கூடியது நீர்ல இருக்கிற O2 ஆல நீர்ல கரைஞ்சிருக்கிற O2 ஆல MnO2 ஆக ஒட்சியேற்றப்படும் இந்த 2 MnOH twice 2 MnO2 நீர் ஏற்கனவே நாங்கள் தாக்கம் ஜாமப்படுத்தி இருக்கோம் நீங்கள் ஒரு முறை தாக்கத்தை ஜாமப்படுத்தி செய்யுங்க இப்ப இவ்வளவு தாக்கமும் இதுக்குள்ள நடந்தது சரியா கேள்வியை பாருங்க நீர்நிலை ஒன்றில் 250 சென்டிமீட்டர் கனம் போத்தல் ஒன்றினை அமிழ்த்தி நீரை சேகரித்து அதனுள் MnSO4 KOH கரைசல்களின் 1 சென்டிமீட்டர் கனம் வீதம் விட்டு மூடி பெறப்பட்ட கரைசல் இவ்வளவு தாக்கம் முடிஞ்சு இப்ப இது கபில கருப்பு நிறமாக இருக்கு இதுல கருப்பா அவதானிக்கிற குறை வேண்டாம் இதுல இருக்கிற MnO2 அளவு கொஞ்சமா தானே இருக்கு கபில கருப்பாக இருக்கு சரி சரி H2SO சேர்த்து குலுக்கிய பின் திறந்து அதில் 100 சென்டிமீட்டர் கனம் எடுத்து மாப்பொருள் காட்டி முன்னிலையில் நியமிக்கப்படும் அவ இதுக்கு சரி H2SO சேர்த்து சரி H2SO சேர்த்தால் என்ன நடக்கும் திறந்து சரி H2SO சேர்த்தால் அமில ஊடகம் ஏற்கனவே சேர்த்த KI இதுவரைக்கும் தாக்கி அமில ஊடகத்தை கண்டோன்னு KI வந்து என்ன செய்ய முடியும் MnO2 தாக்கும் H2SO4 அமில ஊடகம் சரிந்தா இருக்கணும் என்றால் இது கரைச்சு கொடுக்கும் அதுக்கான உங்களுக்கு Mn2+ I2 I- I2 ஆக பிடிக்கும் ஒரு MnO2 2 இலத்திரன்கள் இருக்கும் 2 I- சாரி 2 இலத்திரனே 2 I- 2 இலத்திரன்கள் இருக்கும் இதுக்கும் அதுக்கும் பீசமான மாற போறது இதுதான்
அதுல 2K அப்ப உங்களுக்கு K2S ஒவ்வொரு இதுல 2 H2S ஒவ்வொரு படம் நான் 2 நீர் வரும் முன்னைக்கு அதை பார்த்து போட்டுக்கொள்ளும் சரிதா. மிலமண்டா என்ன ஆறாயிரம் தான் என்ன மிலம் போட்டாலும் எழுதக்கூடியதாக ஒழுங்கானாவே எங்களுக்கு தேவையானால் MnO2க்கும் I2க்குமான பீசமா சரி. இப்ப சரி இந்த எக்ஸ்பிரஸ் இந்த தாக்கம் நடந்து இப்ப I2 உருவாக்கப்படும். இப்ப உங்களுக்கு இப்ப கடும் மஞ்சள் நிற கரைசல் இந்த கடும் மஞ்சள் நிற கரைசல்ல இருந்து ஒரு 100 சென்டிமீட்டர் கனம் எடுக்கப்படுதா நியமிப்பு சரி. ஒரு 100 சென்டிமீட்டர் கனத்தை நியமிப்புக்காக இருக்கு. அப்ப நியமிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற கரைசல் 250 அது மாதிரி தான் 250 சென்டிமீட்டர் அதுல இருந்து ஒரு 100 சென்டிமீட்டர் கனம் எடுக்கப்படும். 3 தரம் பரிசோதனை செய்யணும்னா 50 எடுத்தாதான் சாத்தியம். நியமிப்பு 3 தரம் செய்யணும் ஒரே நேரத்துல 250 செய்யலாதானே. அப்ப நீங்க 3 தடவைகள் எடுக்க வேண்டியவன் சரி. அதுக்கு எங்களுக்கு இருக்கட்டும் 100 சென்டிமீட்டர் கனம் எடுக்கப்படும். மாப்பொருள் காட்டி முன்னிலையில் என்றால் அது எப்ப சேர்த்தவை எப்படி சேர்த்த வேண்டிய பற்றி உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு விளங்கும் தான் காட்டி மாப்பொருள் அப்படிதான். மாப்பொருள் காட்டி முன்னிலையில் 0.005 மூல் டெசிமீட்டர் -3 Na2S2 கரைசலால் நியமிக்கப்படும். அவ இங்க நடக்கிற நியமிப்புக்குரிய தாக்கம் தான் இந்த எழுத. இந்த தாக்கம் ஒரு நாளும் மறக்க கூடாது. I2க்கும் Na2S2க்குமான தாக்கத்தை ஆராய்ச்சி மறந்தீங்கன்னு சொன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரியை விட்டுட்டு போங்க. கெமிஸ்ட்ரியை விட்டுட்டு வேற வாழம் படிக்கலாம். Na2S4O6 2 Na எத்தனை இடத்துல கதை பண்ணி பார் ஈசமான 1:2 அட்லீஸ்ட் அதாவது ஞாபகம் இருக்கு. முடிவு புள்ளியை அடைவதற்கு தேவையான Na2S2 கனவளவு உங்களுக்கு மாப்பொருள் காட்டியிலிருந்து அறியலாம். இந்த நியமிப்புல 20 சென்டிமீட்டர் கனம் தேவைப்பட்டதுன்னு சொல்லி 20 சென்டிமீட்டர் கனம் தேவைப்பட்டது. Na2S2 செறிவு தெரியும், கனவளவு தெரியும். ஆகவே மூல் காணலாம். ஈசமான தொடர்பு நீங்க எழுதினால் நல்ல என்று நான் நினைக்கிறேன். Na2S2O3 I2 2:1 I2க்கு MnO2 1:1 1:1. இந்த MnO2க்கு O2 2:1. அது நீங்கள் இதுல பார்க்க விளங்கும். இதுന്റെ அரைவாசி இது. அப்ப இது என்னன்னா இது N/2. இந்த N/2 தான் இது. இதுக்கும் பிசமான 1:1. அப்ப இவரும் N/2. இந்த N/2 தான் இது. இதுல உருவாக்கப்பட்ட N/2 தான் இது. இது 2:1. அப்ப இது N/4. N என்பது Na2S2O3 மூல். ஈசமான தொடர்பை குறிப்பிட்டால் நாங்கள் கன்க்ளூஷன் எழுதி கொள்ளலாம். அப்படி 100 சென்டிமீட்டர் கனம் கரைசல் 100 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கிற O2 மூல் வந்து இந்த பரிசோதனையில தேவைப்பட்ட Na2S2 மூலின் 4/1 பங்கு. சரிதான். கொள்ளலாம் 100 சென்டிமீட்டர் கனம் கரைசல் 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலில் உள்ள O2 மூல் 1/4 Na2S2O3 Na2S2O3 மூலின் 4/1 பங்கு. Na2S2O3 மூல் உங்களுக்கு சரிவும் தெரியும், கனவளவும் தெரியும், காணலாம். அப்ப அதை நீங்கள் கண்டீங்கன்னா Na2S2O3 மூல் சரிவு தர கனவளவு சரிவு 0.005 கனவளவு 20 சரி. இதை சுருக்கும் போது
சைவர் தசம் ஒரு மூல் 1 தர 10 மூல் என அமையும். சைவர் தசம் 1 தர 10 மூல். ஆகவே O2 என்ற மூல் ഇതിന്റെ 4ல் ஒரு பங்கு. அப்ப நாங்கள் O2 என்ற மூலை குறிப்பிடலாம். சைவர் தசம் 0.25 தர 10 மூல். Na2H2O3 மூலிന്റെ 4ல் ஒரு பங்கு. சைவர் தசம் 0.25 தர 10 மூல். உங்களை என்ன கேட்டது? ஒட்சன் அளவு, நீர்ல இருக்கிற ஒட்சன் அளவை பிபிஎம்ல தர சொல்லி கேட்டது. 100 சென்டிமீட்டர் கணக்கு அரசல் இருக்க ஒட்சன் மூல் தெரியும். சார்மூல கூட்டு திணிவால பிரிக்கினா 32 திணிவு, திணிவும் கனவளவும் தெரிஞ்சால் திணிவு கனவளவு பின்னம் தர 10/6 போல பிபிஎம். இதுதானே இதுல நோட் பண்ண செய்யாதார்கள் தாக்கங்களை பார்த்து நோட் பண்ணி கொடு. ஏற்கனவே உங்களுக்கு தியரட்டிக்கலா இந்த தாக்கத்தின் தொடர்பு இருக்கு. இன்சமன்ஸ் டிவில போட்டு Na2H2O3 மூளை கண்டுட்டு അതിന്റെ 4ல் ஒரு பங்கு O2 இந்த மூலண்டு கண்டு சார் மூல கூட்டத்தின் வளர்ந்து 250க்கு மாத்த வேணும்ன்ற அவசியம் இல்லையா? ஏன்னா 100க்குள்ள இருக்கிற திணிவு தெரிஞ்சா அதையே பின்னமா பயன்படுத்தலாம் தானே. இந்த அதை பேருந்து 2.5 மடங்கு எடுத்து பேருந்து 250 எல்லாமே ஒன்றுதான். செறிவு ஒரு செறிவியல். ஒட்சன் அமைப்பை பிபிஎம்ல கேட்டிருக்கிறதால உங்களுக்கு 100 சென்டிமீட்டர் கரைசல்ல இருக்கிற O2 மூல் தெரியும். 0.025 தர 10 மூல். மூலர் திணிவு O2 32. ஆகவே O2 திணிவு காணலாம். O2 திணிவுங்களுக்கு தெரியும். 0.025 தர 10 தர 32 அளவோட போடுங்க. எனக்கு இடங்கான அளவு போடு. O2 அமைப்பு பிபிஎம். O2 சரிவன்னு சொல்லலாம். O2 அமைப்பு பிபிஎம் என்பது திணிவு கனவளவு தர 16 பிபிஎம்.
உங்களுக்கு துணிவீதியில கணிச்சிருக்கு 0.025 தரம் 10 தரம் 32 கனவளவு 250 பாவிக்கிறீங்க. நீங்கள் இந்த கணிச்சிருங்க 100க்குள்ளதான் கணிச்சிருக்கு. அவை 100 சென்டிமீட்டர் கனம். துணிவு கனவளவு பின்னதுக்கு அழகு இருக்கு. துணிவுக்கு கிராமம், கனவளவுக்கு சென்டிமீட்டர் கனம். தர 10/6. இதை சுருக்கி வார விட வந்து பிபிஎம். உங்களுக்கு இந்த துணிவு சுருக்கும் போது 0.8 தர 10/3 கிராம் என்று வரும். சைவரசம் 8 தர 10/3 கிராம். உலகத்துக்கு நீங்களா பிரதியிடலாம். 0.8 தர 10/3 கிராம். முதலே சுருக்கி இருந்தா பின்னத்துல அப்படியே போடலாம். 100 சென்டிமீட்டர் கனம் 10/6. இதுல ஒரு 10/3 பட்டுப்பட்டால் இது 10/3 இருக்கு. இதே வட்டம் 10 இன்ச். 8 பிபிஎம் என்று. சரி, இதே மாதிரி இன்னொரு கேள்வி போட்டிருந்தான். இந்த கேள்வி முதல் நீங்கள் விளங்காம செய்யா விட்டிருந்தாலும் அந்த கேள்விக்கா செய்து பாரு. சரிதா? நான் 11வது கேள்வி இதற்கா செய்து விடுறேன். பின்னேற வாக்கில் அந்த கேள்வியை ஒரே நேரத்தில் ஒரே கேள்வியை செய்தால் நீங்கள் வந்து தொழிற்பட மாட்டீங்க. பதினோராவது கேள்வியில ஏ பகுதி. இந்த கேள்விகள் எல்லாம் கால்குலேஷன் டியூட்லாம் இருக்கு. ஒரு திண்ம கலவை FeC2O4 Na2C2O4 மட்டும் கொண்டதுன்னு சொல்லி இருக்கு. അതിന്റെ மொத்த துணிவு 13.9 கிராம். வடித்த நீரில் கரைக்கப்பட்டு 0.5 மூல் டெசிமீட்டர் -3 H2SO4 200 சென்டிமீட்டர் கனம் சேர்க்கப்பட்டு பின் வடித்த நீருடன் ஐதாக்கி கரைசலின் அளவு 250 சென்டிமீட்டர் கனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இப்ப 13.9 கிராமும் 250 சென்டிமீட்டர் கனம் அமில கரைசலுக்குள்ள இருக்கதான் முடியும். இக்கரைசலின் 25 சென்டிமீட்டர் கனம். அப்ப 250 சென்டிமீட்டர் கனத்துக்கு 13.9 கிராம் இருக்கின்றால் 25 சென்டிமீட்டர் கனம் அதிന്റെ 10ல் ஒரு பங்கு இருக்கு. அப்ப 1.39 கிராம் Na2C2O4 FeC2O4 இருக்கு. வெவ்வேறு முறைகள்ல கேள்வியை செய்யலாம். 0.4 km நியமித்த போது அளவி வாசிப்பு 12.5 சென்டிமீட்டர் கனமாக இருந்தால் FeC2O4 Na2C2O4 மூலர் துணிவுகள் தந்திருக்காங்க. மேற்படி பரிசோதனையில் சம்பந்தப்பட்ட ஒட்சியேற்ற தாளத்தில் அயன்தாக்கங்கள் எழுதுக. கலவை எக்ஸில் FeC2O4க்கும் Na2C2O4 மூல் விகிதத்தை கணிக்கன்னு சொல்லி. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கேள்வி அவ்வளவு கஷ்டமான கேள்வி இல்லை. நீங்கள் ஏரிய கேள்விகளை விட மிகவும் இலகுவாக இந்த கேள்வி எடுக்கலாம். பாருங்க விட என்ன மாதிரி ஆன்சர். இந்த கேள்வியை நான் ஒரு முறையில அணுகிறேன்.
அப்படி கட்டாயம் அனுபவம் அவசியம் இல்லை. ஒரு கலவையில 13.6 கிராம் 13.6 கிராம் கரைக்கப்பட்ட அமிலத்தில் இலகுவாக கரைக்கப்பட்டு நீர் சேர்த்து 250 சென்டிமீட்டர் கரைசலாக்கி இருக்கு. 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலாக்கப்பட்டிருக்கு. 13.6 கிராம் சேர்க்கப்பட்டு 250 கரைசலாக்க 13.6 கிராம் FeC2O4 Na2CO4 மட்டுமன்று சொல்லிருக்கு. இந்த ரெண்டும் தான் 13.6 கிராம். சில கேள்விகள்ல மாசுக்கள் இருக்குமென்னு சொல்லும். அப்ப மூன்றாவது அளவு இருப்பார். இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்கு. இது கரைச்சா பிறகு H2SO4 கரைசல்ல கரைச்சிருக்கு. அதுக்கு என்ன அமில ஊடகம். இதுல இருந்து ஒரு 25 சென்டிமீட்டர் கனம் பரிசோதனைக்காக எடுக்கப்படும். ஆகவே நாங்கள் இந்த கேள்வியை இப்படி அணுகலாம். இந்த கரைசல் ஏகவின கரைசல். சில ஏகவின கரைசல் என்றால் கூறுகள் சீராக பரவி இருக்கு. 250 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள 13.6 கிராம் FeC2O4 Na2CO4 இருக்கண்டால் 25 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்கு இதுண்ட 10ல் ஒரு பங்கு இருக்கு. ஒன்று 1.36 250க்குள்ள 13.6 கிராம் இருக்கும் என்றால் 25க்குள்ள 1.36 கிராம் இருக்கு. இந்த கேள்வியை உங்களுக்கு விளங்காம இருக்கிறதுக்கு ஒட்சியேற்றம் தாழ்த்தல் தாக்கம் எழுதி வீசமான ரீதியில சமப்படுத்துவதற்கு பிரச்சனை இருந்தால் இந்த கேள்வி விளங்காது. உங்களுக்கு தாக்கம் எழுதுறதுல ஒரு கஷ்டம் இல்லை என்று சொன்னால் இந்த கேள்விக்கு விடவரையில் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. சரி, ஏனென்றா இந்த கேள்வியை போல எளிமையான நிறைய கேள்விகளை நீங்கள் பார்த்திருக்கிறீங்க. உதாரணத்துக்கு கால்குலேஷன்ல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. 2 கூறுகள் NABR KBR இந்த மாதிரி கேள்விகள இருக்கு. இப்ப NABR KBR கலந்த ஒரு கலவை இருந்தால் அதிண்ட மொத்த தனிவு தெரியும். இந்த ரெண்டுக்கும் மிக AGN சேர்த்தால் AGBR வீழ்வடிவாகும். AGBR வீழ்வடிவை எடுத்து AGBR மொத்த மூல காணல். இது 2ல இருந்து அந்த மூல்கள்ட்ட கூட்டுத்தொகைக்கு ஜமன் என்று சொல்லி ஒரு ஆள்கிட்ட தனிவு X எடுத்து மற்ற தனிவை தந்த தனிவுல இருந்து கழிச்சு எடுத்து சேர்த்துங்க. அப்படிப்பட்ட ஒரு கேள்விதான் இங்க ஒட்சியேற்றம் தாழ்த்தல் கொண்டு சேர்த்ததால சில இடத்துல அதுல பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு FeC2O4க்கும் KMnO4க்குமான தாக்கம் ஏற்கனவே பல தடவைகள் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே நான் இப்ப அறியவஞ்சவன் பாடலுக்கு தாக்கத்தை சமப்படுத்தல. யாருக்குன்னு விளங்கையில் என்றால் அதை ஒரு நாளைக்கு சொல்லுங்க. உங்களுக்கு FeC2O4க்கும் KMnO4க்கும் பீசமான ரீதியில தாக்கம் எழுத தெரிஞ்சிருக்க வேணும். அது நான் இந்த 2 பரிசோதனைகளும் செய்து அந்த 2 பரிசோதனைகள்ல இருந்தும் இந்த கதை கதைச்சிருக்கு. இதுல 2 கூறு ஒட்சியேற்றப்படும், ஒரு கூறு தாழ்த்தப்படும்.
ஆனால் இங்க இது மட்டும் இருக்கு, Na2C2O4 இருக்கு. அப்ப நான் ஒரு தகவலை தெளிவா எழுதி கொள்றேன். 250 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலினுள் சேர்க்கப்பட்ட திணிவு 13.6 கிராம் என்பது தரவு. பரிசோதனைக்காக எடுக்கப்பட்ட 25 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள உள்ள துணிவு 1.36 கிராம். இதை நான் தெளிவுபடுத்திக் கொள்றேன். ஏன் ஏகவின கரைசல் அப்ப 10ல் ஒரு பங்கு துணிவு தான் அங்க இருக்கு. இதுல இவருடைய துணிவு எவ்வளவு, இவருடைய துணிவு எவ்வளவு தெரியாது. ஆனா ரெண்டு பேர்டையும் மொத்த துணிவு 1.36 கிராம். நான் அடுத்த தகவலையும் சொல்லிக் கொள்றேன். 25 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கிற 25 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கிற FeC2O4 திணிவு FeC2O4 திணிவை நான் X கிராம் என்று எடுத்துக்கொள்றேன். அவ்வளவு X கிராம் என்க. அப்ப ரெண்டு பேருடைய திணிவுகளுடைய கூட்டுத்தொகை 1.36 கிராம் என்ற ரெண்டு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி இருக்கு. ஆகவே 25 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கிற Na2C2O4 திணிவை 1.36 X கிராம் சொல்லி எழுதி கொள்ளலாம். சரி, இது எல்லாருக்கும் விளங்கக்கூடிய ஒரு மெத்தடா இருக்கிறனால நான் இதை சொல்லித்தாரேன். எந்த கேள்வியில நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம், அப்படி நிறைய கேள்வி இருக்கு. ரெண்டு பேர்டையும் மொத்த திணிவு தெரியும், ஒரு ஆள்கிட்ட திணிவு எக்ஸன் எடுத்து இன்னொரு ஆள்கிட்ட திணிவு தந்த திணிவுல இருந்து கழிச்செடுக்கு. இப்போ உங்களுக்கு FeC2O4க்கும் KMnO4க்குமான தாக்கத்துல தேவைப்பட்ட KMnO4 கனவளவு தந்திருக்கு, பயன்படுத்தப்பட்ட KMnO4 செறிவு தெரியும். பாருங்க கேள்விய பாருங்க. இந்த ரெண்டு பேரோட முற்றாக தாக்கிய KMnO4 செறிவு 0.4, கனவளவு 12.5. ஆகவே இந்த ரெண்டு பேருடன் தாக்கிய KMnO4 மூளை இந்த தகவல்ல இருந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கணித்து கொள்ளலாம். இது நீங்கள் Na2CO3 NaOH போன்ற கேள்விகள்ல கூட செய்திருப்பீர்கள். நியமிப்பில தேவைப்பட்ட மூல் என்பது ரெண்டு பேருடன் தாக்கின மூல். அப்ப N/CV படி செறிவு 0.4 மூல் டெசிமீட்டர் -3, கனவளவு 12.5 தர 10/3. இந்த நியமிப்பில தேவைப்பட்ட KMnO4 மூல் 5 தர 10/3 மூல் என்று பேர். 0.4 தர 12.5 பெருக்கி 5 தர 10/3 மூல். அதாவது 25 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல உள்ள கூறுகளோட தாக்கின KMnO4 மூல். இப்ப நீங்கள் அதை அங்க காணிப்பீங்க. அதுல உங்களுக்கு செறிவும் கனவளவு வந்து காணிப்பீங்க. இந்த KMnO4 யாரோட தாக்கி இருக்கும்? FeC2O4 தாக்கி இருக்கும், Na2C2O4 தாக்கி இருக்கும். FeC2O4 Fe2+ ஓட தாக்கி இருக்கும், C2O4 2- ஓட தாக்கி இருக்கும். Na2C2O4 இதோட மட்டும் தாக்கி இருக்கும், ஒன்றுக்கும் பயப்படாது. FeC2O4க்கும் KMnO4க்கும் தாக்கம் எழுதினீங்கன்னு சொன்னால் அமில ஊடகத்தில இந்த தாக்கத்துக்கு நீங்கள் சமன்பாடு எழுதலாம். பி சமானப்படி சமப்படுத்தி இல்ல ரெண்டு கூறு ஒட்சியேற்றப்படும், ஒரு கூறு தாழ்த்தப்படும். அப்ப தாக்கத்தை நீங்கள் சமப்படுத்தினால் FeC2O4க்கு 5 KMnO4க்கு 3 பி சமானம் அமையும். யாருக்காச்சும் விளக்கம் இல்லைன்னு சொன்னால் சமன்பாடு எழுதுறது விளங்கல்னா சொல்லு, அதை பேர்ந்தோருக்கா கதைச்சு கொடு. இந்த இடத்துல அதை கதைச்சால் பாடம் விளங்காது. இதுதான் தாக்கம். இந்த தாக்கத்துல Fe3+ ஒட்சியேற்றப்படும், Fe2+ ஒட்சியேற்றப்பட்ட Fe3+ வரும்.
C2O4 2 மைனஸ் ஒட்சியேற்றப்பட்டு CO2 வரும். MnO4 மைனஸ் தாழ்த்தப்பட்டு Mn2 பிளஸ் வரும். அங்கால எல்லாம் பினிஷ் பண்ண வேண்டிய வேலை. இது உண்மையா முழுமையான சமன்பாடு இல்லை. எனக்கு தேவையானது இவருக்குமான பீசம். நீங்க அறிய வேண்டிய சமன்பாடு எழுதி தாக்கத்தை சமப்படுத்தி வச்சீங்கன்னா அந்த தாக்கத்தை எழுதிக்கொள்ளும். சரியா? இதுல உங்களுக்கு 5 Fe2 பிளஸ் இருக்கால 5 Fe3 பிளஸ் வரும். 10 கார்பன் இருக்கால 10 CO2 வரும். 3 Mn இருக்கால 3 MnO4 மைனஸ் வரும். Mn2 பிளஸ் வரும். விளைவில் எழுதிங்கன்னா 3K பிளஸ் H பிளஸ் இருக்கும். அது நீங்க ஏற்றத்தை போட்டுக்கொள்ளும். சரியா? ஓகே. அப்ப FeC2O4க்கும் KMnO4க்கும் பீசமானம் 5க்கு 3. FeC2O4 திணிவு எக்ஸ் கிராம் என்று சொல்லி இருக்கிறீர்கள். 25 சென்டிமீட்டர் கனத்துல இருக்க FeC2O4 திணிவு எக்ஸ் கிராம். ஆகவே இவருடைய திணிவு தெரியும் எக்ஸ் கிராம். இவருடைய சார்பூல கூட்டு திணிவு தரவாக தரப்பட்டிருக்கு. பாருங்க 144. இப்ப நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த FeC2O4 மூல காணலாம். திணிவின்கள் மூலர் திணிவு. இப்ப FeC2O4 மூல எக்ஸ் சார்புல தெரியும். திணிவின்கள் மூலர் திணிவு. பீசமான விகிதம் மூல் வீதத்துக்கு சமன். அப்ப FeC2O4 தாக்கின KMnO4 மூல நீங்கள் காணலாம். எப்படி காணுவீங்கள்? பீசமானங்களுக்கு இடையிலான விகிதம் மூல்களுக்கு இடையிலான விகிதத்துக்கு சமன். ഇതിന്റെ மூல என்னென்னு எடுத்துக்கொண்டு ഇതിന്റെ மூல் பீசமானதுக்கு ഇതിന്റെ பீசமானதுக்கான விதம் ഇതിന്റെ மூலுக்கும் என்னுக்கும் விதம் போட்டு அது எதுக்கு சமனா இருக்கும்னா இந்த பெருமானத்தை 5ஆல பிரிச்சு 3ஆல பிரிக்கிறதுக்கு சமனாக இருக்கும். சரிதான்? 5ஆல பிரிச்சு 3ஆல பிரிக்கிறதுக்கு சமனாக இருக்கும் பீசமான விகிதம். அப்ப 3/5 தர x/144 என்று வரும். FeC2O4 தாக்கின KMnO4 மூல். இதுல இதோட மட்டுமோ KMnO4 தாக்குது. Na2C2O4 KMnO4 தாக்கு. அப்ப Na2C2O4க்கும் நீங்கள் தனியே தாக்க முடியும். இங்க கலவைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கூறுக்கும் தனித்தனியாக தாக்கம் நோக்கப்பட வேண்டும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் ஒண்டா போட்டு விட்டாங்க. FeC2O4 சாக Na2C2O4 சாக KMnO4 போடும். அப்படி எழுதி ஒரு நாளும் தாக்கம் ஞாபகப்படுத்தலாம். சரியா? அப்ப அமில ஊடகத்துல Na2C2O4க்கும் KMnO4க்குமான தாக்கத்துல ഇതിന്റെ 5க்கு ഇതിന്റെ 2 தேவை. அப்ப உங்களுக்கு 10 CO2 2 Mn2 பிளஸ் உங்களால 10 Na பிளஸ் 2K பிளஸ் நீங்க அமிலம் என்ன தேவையோ அதை பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. நான் பீசமான விதுக்களை பார்த்து கொண்டிருக்கால தாக்கம் உங்களுக்கு ஏற்கனவே சமப்படுத்த தெரியும். ஒரு எடுகோல் எடுத்திருக்கு. எடுகோலா மட்டும் இருக்கக்கூடாது. சரிதானே? பல தடவை இந்த தாக்கத்தை பற்றி கதைச்சாலும் நான் இன்றைக்கு கதைக்கிறேன். நான் படிப்பிக்க ஒழிக்கிற காலத்துல இருந்து அறிவன் மேம்பாடை பற்றி உங்களுக்கு கூட கழிச்சு. இவருடைய திணிவு எவ்வளவு? Na2C2O4 திணிவு 1.36 x கிராம். அப்ப இந்த எக்ஸ் சார்பில் என்ன காணலாம்? இவருடைய மூல காணலாம். இவருடைய சார் மூல கூட்டு திணிவு தந்திருக்கு 134. Na2C2O4 தாக்கிட்ட KMnO4 மூல விளக்கு பீசமான விகிதம் மூல்வியத்துக்கு சமம். அப்ப இது உங்களுக்கு 2/5 வேற. சரியா? 1.36 x/134 என்று. சரியா? இனி என்ன எங்க நீ பிரச்சனை நிக்குமான்னு நினைக்கிறீங்க? இந்த தாக்கத்துல தேவைப்பட்ட மொத்த KMnO4 மூல் இது சக இது. இது கொஞ்சம் சுருக்கல் கஷ்டமாக இருந்தாலும் எல்லாருக்கும் சாதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு மெத்தட். எந்த ஒரு கேள்வியையும் இந்த மெத்தடுகளால நீங்கள் உடைக்கலாம். இதுல FeC2O4 இருந்தான, NaOH இருந்தான, Na2C2O4 இருந்தான, Na2CO3 இருந்தான. இது HCl ஆல நியமிச்சீங்கன்னா இதே விஷயம். ഇതിന്റെ മൂലോട് താക്കിന HCl മൂലയും ഇതിന്റെ മൂലോട് താക്കിന HCl മൂലയും தெரியாக்கணியும் சார்பாக காணுங்கள். நியமிப்பில செறிவும் கனவுளவும் தெரியும். சமப்படுத்தினால் விடவர். அப்ப
3/5 தர x/114 சக 2/5 தர 1.36 சக x/134. இந்த ரெண்டையும் கூட்டினால் உங்களுக்கு 5 தர 10/3 வரும். இனி நீங்கள் என்ன காணணும்? சுருக்கல் மட்டும்தான் காணும். ஒரு தெரியா கணியம், ஒரு சமன்பாடு சுருக்கினீங்கன்னு சொன்னால் எக்ஸுக்கு தீர்வு இதுதான். எக்ஸுக்கு தீர்வு அதுல இருந்து நீங்கள் மூல இது ஒரு முறை. திணிவுகள் தரப்பட்டிருக்கிறதால திணிவியை எக்ஸென்ட் எடுத்துக்கொண்டு செய்யணும். சரிதானே? நோட் பண்ணாத நோட் பண்ணிக்கொள்ளும். மேலே அழிக்க போறேன். இதுல நீங்கள் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், எக்ஸ்ன்றது 25 சென்டிமீட்டர் கனத்துல இருக்கிற திணிவு. ஒருவேளை ஆரம்ப கலவையில இருந்த திணிவு எவ்வளவு கேட்டால் அதுல 10 மடங்கு திருப்பி வரணும் ரிவர்சல். இதுல மூல்களுக்கு இடையிலான விகிதம் கேட்டதால பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஒரே அளவான தானே குறையும். FeC2O போடுறதாக்கின KMNO போடுற மூல் 3/5 தர x/144 சக Na2C2O போடுறதாக்கின KMNO போடுற மூல் 2/5 தர 1.36 சக x/134. இது சமன் மொத்த KMNO போன்ற. இந்த ஐடியாவை பயன்படுத்தி நீங்கள் நிறைய கேள்விகள் செய்திருப்பீங்க. இனி இது சுருக்கி இருக்கிறதுன்றது தலையடிதான். சரியா? நீங்க உங்களுடைய ஆளுமை உங்களுடைய டெக்னிக்கை பயன்படுத்தி நீங்கள் சுருக்கி எடுத்துக்கொள்ளுங்க. சுருக்கினீங்கன்னா எக்ஸுக்கு தீர்வு எக்ஸ் 0.72 கிராம் என்று வரும். 0.72 கிராம் என்பது ஆரம்பத்தில் இருந்த திணிவில் நீங்கள் யாரு எக்ஸென்ட் எடுத்தீங்களா? FeC2O4. அப்ப FeC2O4 திணிவு தெரியும். அப்ப இதுல இருந்து Na2C2O4 திணிவை காணலாம். 25 சென்டிமீட்டர் கனத்துல இருந்து Na2C2O4 திணிவு காணலாம். FeC2O4 திணிவு தான் எக்ஸ், அதுதான் 0.72. அப்ப நாங்கள் என்ன அடுத்தது சொல்லலாம்? Na2C2O4 திணிவு இது 1.36 சய எக்ஸுக்கு சமம். 1.36 சய 0.72. இதை சுருக்கிறீங்கன்னு சொன்னால் 0.67 கிராம் என்று வரும். உங்களுக்கு மூல்களுக்கு இடையிலான விகிதம் கேட்டதால இதுலயே வச்சு மூல்களுக்கு இடையிலான விகிதம் காணலாம். மூல்களுக்கு இடையிலான விகிதம் இதுலயே வச்சு காணலாம். 25 சென்டிமீட்டர் கனத்துல இருக்கிற திணிவை மூலாக மாற்றி காணலாம்.
ஆனா ஒருவேளை சில நேரத்துல என்ன செய்யலாம் என்று சொன்னால் அந்த ஆரம்ப கலவையில இருந்த FeC2O போன்ற துணிவை கேட்கலாம். கேட்டா என்ன 25 இவ்வளவு இருக்குண்டா 250 இவ்வளவு இருக்கு 7.2 இருக்கு. இங்க 0.67 இருக்குமெண்டா 6.7 இருக்கும். அவ்வளவு கேட்ட கேள்வி கூட கொடுக்குறான். இது நான் உங்களுக்கு பொதுவாக ஒரு பேட்டர்னை சொல்லி தந்திருக்கிறேன். இங்க நேரடியா மூல் விகிதம் கேட்கப்பட்டிருக்கால மூளை XY என்று எடுத்துக்கொண்டு விகிதம் தானே எடுக்காக்களும் இருக்கலாம். இன்னும் இலகுவாகவும் இந்த கேள்விக்கு கூட எடுக்கலாம். நான் இந்த கேள்வியின் ஐடியாவை பயன்படுத்தி பல கேள்விகள் கால்குலேஷன்ல இருக்கு. டியூட்டர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ഇതിന്റെ തെളിവും തരിയും ഇതിന്റെ തെളിവും തരിയും കണ്ടാൽ സാർ മൂളെ കുട്ടത്തിന് വള വിരിച്ച് മൂളെ കാണും. மூளை கண்டால் பீசமானம் வந்து 1:1 வரும். மூல்களுக்கு இடையிலான விகிதம் 1:2 விட வருது. சரியா? நிறைவு செய்து கொள்வோம்.